அஸ்ஸலாமு அலைக்கும். தாத்தா, உங்களுக்கு மேக்ஸி வேணுமா? எந்த மேக்ஸி வேணும்? வேண்டாம் குழந்தை, இந்த பக்கம் வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாரு. பள்ளி மூடப்பட்ட பிறகு வீட்டில் சும்மா இருக்க வேண்டாமேன்னு நினைச்சு மொத்த வியாபாரியிடமிருந்து ஒரு கட்டு மேக்ஸி எடுத்தேன். முதல் முறையா வியாபாரத்துக்கு இறங்கினேன். பொருள் வித்த பிறகு மட்டும் அவருக்கு பணம் கொடுத்தால் போதும். விற்கப்படாதவற்றை அவருக்கே திருப்பிக் கொடுக்கலாம். ஒரு மேக்ஸி வித்தாலே 20-30 ரூபாய் லாபம் கிடைக்கும்னு சொன்னதும் உடனே புறப்பட்டேன். ஆனா இதுவரைக்கும் ஒரு மேக்ஸி கூட விற்க முடியல. குறைந்தது 5 மேக்ஸியாவது வித்தால் தான் 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். 100 ரூபாய் இருந்தால் அம்மாவுக்கு மருந்து வாங்க பணம் ஆகும். நேற்று மருந்து தீர்ந்ததால் அம்மாவுக்கு நிறைய கஷ்டமாக இருந்தது. மூச்சு விட முடியாமல் தவிப்பதை பார்க்கும்போது பயமாக இருக்கு. ஆஸ்துமா நோய் அது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து அம்மாவுக்கு இந்த நோய் இருக்கு. எவ்வளவு மருந்து சாப்பிட்டும் குணமாகல. மருந்து சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் குறையும். பிறகு மறுபடியும் பழையபடி ஆகிவிடும். பிறகு எனக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கணும். செருப்பு இல்லாமல் நடந்து நடந்து காலில் உள்ள நகங்கள் கல்லில் உரசி உடைந்து விட்டன. இப்படி சின்ன சின்ன கனவுகளுடன் நிறைய நடந்தேன். முதல் முறையாக போவதால் வீட்டிலிருந்து சீக்கிரமே கிளம்பினேன். ஒன்னும் சாப்பிடல. சாப்பிட ஒன்னும் இல்லை. இப்போ மதியம் கடந்து விட்டது. இன்னும் ஒரு மேக்ஸி கூட விற்கவில்லை. பசியும் வயிற்றை கிள்ளுது. என் கனவுகளைப் போலவே தலையில் இருக்கும் மேக்ஸி கட்டுக்கும் அதிக எடை இல்லைன்னு நினைச்சு ஆறுதல் அடைஞ்சேன். அங்கே ஒரு பெரிய வீடு தெரியுது. உள்ளே போய் பார்க்கலாம். ஒருவேளை ஒரு மேக்ஸியாவது வாங்குவாங்களோன்னு பெரிய நம்பிக்கையோடு திறந்து வைக்கப்பட்டிருந்த கேட்டுக்குள் நடந்தேன். வீட்டுக்கு நெருங்க நெருங்க உரத்த பேச்சு சத்தம் கேட்டது. கவனமாக கேட்டேன். பெண்களின் குரல்கள் யாரையோ குறை சொல்லி பேசுவது போல் இருந்தது. இடையில் ஒருமுறை வயதானவரின் அடக்கிய குரலில் அழுகை சத்தமும் கேட்டது. அப்போது நான் வீட்டு முற்றத்தில் நின்றிருந்தேன். திடீரென ஒரு பெண் கதவை திறந்து வெளியே வந்தாள். அவள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது, ஏதோ கோபத்தில் இருக்கிறாள். யார் நீ? என்ன வேணும்? ஒண்ணுமில்ல, மேக்ஸி வேணுமான்னு கேட்க வந்தேன். அவளின் உரத்த கேள்விக்கு முன் நான் கொஞ்சம் பயந்தேன். இங்க யாருக்கும் உன் மேக்ஸி வேணாம். வேகமா எடுத்துட்டு போ. ஓ வேணாம், வழியில் போகும்போது வந்திருக்கலாம் என்று எனக்கு நானே முணுமுணுத்து ஏமாற்றத்தோடும் அவமானத்தோடும் திரும்பினேன். கிளம்பும்போது கேட்டை மூட மறக்கவில்லை. அந்த வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். நடக்கும்போது என் கால் ஏதோ ஒரு பொருளில் இடித்தது. தலையில் இருந்த மேக்ஸி கட்டை இறக்கி பார்த்தேன். ஒரு சிறிய கருப்பு பை. இரண்டாவது யோசிக்காமல் வேகமாக பையை திறந்து பார்த்தேன். கடவுளே! உள்ளே இருந்த காட்சியை பார்த்து என் கண்கள் விரிந்தன. 1000 ரூபாய் நோட்டுகள் என்று தோன்றியது. ரப்பர் வளையத்தால் கட்டப்பட்டு மடிக்கப்பட்டிருந்தன. ஒரே ஒரு முறை பார்த்தேன். உடனே பையை மூடி என் கவரில் வைத்தேன். சுற்றிலும் பார்த்தேன். யாரும் இல்லை. உறுதி செய்துவிட்டு நடக்க ஆரம்பித்தேன். 2 அடி நடந்தவுடன் எனக்கு நடக்க முடியவில்லை. கை கால் எல்லாம் நடுங்கியது. ஒரு முறை கிடைத்த 2 ரூபாயை வைத்து மிட்டாய் வாங்கி தம்பியுடன் பகிர்ந்து சாப்பிட்ட போது அந்த பணத்தை எடுத்ததற்காக அம்மாவிடம் வாங்கிய அடியின் நினைவு மனதில் தோன்றியது. வேணாம், இது எனக்கு வேணாம், இது சரியில்லை. உடல் தளர்ந்தது. அருகில் இருந்த ஒரு மாமரத்தின் அடியில் வேகமாக போய் உட்கார்ந்தேன். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அப்போது அந்த பெரிய வீட்டிலிருந்து ஒரு வயதான மனிதர் கேட்டை திறந்து வெளியே வந்தார். அவருடைய கண்கள் சிவந்து வீங்கியிருந்தது. என் கவனத்துக்கு வந்தது. என்ன குழந்தை, இங்க உட்கார்ந்திருக்க? அவருடைய அன்பான கேள்வி என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஒண்ணுமில்ல, மேக்ஸி விற்கிறதுக்கு வந்தேன். நடந்து நடந்து களைப்பாகிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு உட்கார்ந்தேன் என்று சொல்லி மெதுவாக எழுந்தேன். ஓ, நீதானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தவன்? நான் ஆமாம் என்று தலையாட்டினேன். ஆஹா, உன்னை அங்கிருந்து துரத்தி விட்டாங்களா? ஒன்னும் நினைக்காதே குழந்தை. இன்னைக்கு காலையில மகன் வளைகுடாவிலிருந்து அனுப்பிய பணத்தை எடுக்க வங்கிக்கு போயிருந்தேன். பணத்தை எடுத்துட்டு திரும்பி வரும்போது ஒரு மடக்கு வண்டியில வந்தேன். இங்க வந்து அவனுக்கு சில்லறை கொடுக்கும்போது பணம் இருந்த பைய வண்டியில மறந்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ
பை இல்ல. அப்பதான் வண்டிக்காரன் போயிட்டான். அதனால அவள் மருமகள் உன்னை திட்டினா. நாளைக்கு என் பேரனின் சுன்னத் கல்யாணம். அதுக்காக அனுப்பிய பணம் அது. இப்போ என்ன செய்ய? வயசாகி மறதியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இனி அந்த வண்டிக்காரன் திரும்பி வருவானான்னு பார்க்க வந்தேன். நான் ஒன்னும் பேசாமல் என் கவரை திறந்து பையை எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். ஒரு நிமிஷம் அவர் திகைத்து நின்றார். என்னை பார்த்து, இது உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டார். இந்த ரோட்டு ஓரத்துல கிடந்தது. யாராவது தேடி வந்தா திருப்பி கொடுக்கலாம்னு இங்க உட்கார்ந்திருந்தேன் என்றேன். உன்னை கடவுள்தான் இங்க அனுப்பி வச்சான். இல்லைன்னா இது வேற யாரு கையிலையாவது கிடைச்சிருந்தா எனக்கு திரும்பவே கிடைச்சிருக்காது என்று சொல்லி என் கண்ணீரை துடைத்தார். நான் போறேன் என்று சொல்லி என் கவரை எடுத்து நடக்க ஆரம்பித்தேன். அவர் பின்னால் இருந்து கூப்பிட்டார். வேகமாக என் அருகில் வந்து பையிலிருந்து ஒரு நோட்டை எடுத்து எனக்கு நீட்டினார். நான் வாங்கவில்லை. அப்போதும் அம்மாவின் முகம்தான் மனதில் இருந்தது. ஒருத்தர் கொடுத்ததுன்னு சொன்னா அம்மா நம்பலைன்னா என்ற பயம் இருந்தது. அவர் நிறைய வற்புறுத்தினார். ஆனால் நான் வாங்கவில்லை. கடைசியாக அவர் என்னை அவர் வீட்டுக்கு அழைத்துப் போனார். அங்கிருந்த 3 பெண்களை வைத்து என்னிடமிருந்து 10 மேக்சிகளை வாங்க வைத்தாரு. அதுவும் நான் சொன்ன விலைக்கு. சந்தோஷத்தில் திக்குமுக்காடி வேகமாக வீட்டுக்கு நடந்தேன். 10-15 கிலோமீட்டர் நடந்தது கூட தெரியவில்லை. வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் பெருமையோடு எல்லாவற்றையும் சொன்னேன். எல்லாம் ஒரு சின்ன புன்னகையோடு கேட்ட அம்மா கடைசியில் என்னிடம் சொன்னாள், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான நேரமாக இருந்தாலும் பிறருடைய பொருளை எடுக்கவோ அதை விரும்பவோ கூடாது. ஆனால் ஒருவர் நமக்கு மகிழ்ச்சியோடு பொருத்தமாக கொடுப்பதை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அதை நிராகரித்ததால் நீ அவருக்கு இழக்கச் செய்தது தான தர்மத்துக்காக அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் பலனை. உனக்கு அது வேண்டாம் என்றாலும் வலது கையால் ஏற்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொடுத்தவருக்கு நன்றி சொல்லி இடது கையால் திருப்பிக் கொடுத்து ஏற்கச் சொல்ல வேண்டும்.